வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நாம் மின் சுற்று, தொடர் இணைப்பு சுற்றுனா என்னென்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பாடப்பகுதியில் நாம் பக்க இணைப்பை பற்றி பார்க்கலாம். பக்க இணைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின் சுற்றில் இணைக்கப்படுகின்றன. இங்கே மின்தடையாக செயல்படக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா மின் விளக்குகள் தான். சரியா? இதனால் மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளில் பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை அடைகின்றன. அப்போ மின்கலத்திலிருந்து ஒரு முனையிலிருந்து புறப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுகள் வழியாக பாய்ந்து மறுமுனையை அடைகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பக்க இணைப்பில் மின் தடைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். அதாவது V இங்கே மாறாமல் அப்படியே இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒவ்வொரு மின்தடைகளிலும் பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும். சரியா? இங்கே மின்னோட்டம் சொல்லக்கூடியது I, அது மட்டும் பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பக்க இணைப்பு சுற்று கவனிச்சுக்கோங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மின்னோட்டமானது ABEFA மற்றும் ABCDEFA ஆகிய இரு பாதைகளில் பாய்ந்து செல்ல முடியும். இப்போ ரெண்டு வகையான பாதை இருக்குது. மின்கலத்திலிருந்து வரும் மின்னோட்டமானது ABEFA என்ற பாதை வழியாகவோ அல்லது ABCDEFA என்ற பாதை வழியாகவோ பாய்ந்து மீண்டும் மின்கலத்தை வந்தடைகின்றன. அப்போ ரெண்டு வழியாகவும் போகுது, ரெண்டு வழியாகவுமே பாய்ந்து மின்கலத்தினுடைய மறுமுனையை அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் இரண்டாவது மின் விளக்கு எரிய முடியும் என்பதை படத்தின் மூலம் அறியலாம். ஏனெனில் மின்னோட்டமானது இரண்டு வெவ்வேறு பாதைகளில் பாய்கின்றன. சரியா? நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் அனைத்தும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. அதனால தான் நம்ம ரூமில் ஒரு லைட் ஆஃப் பண்ணாலையும் மற்ற இடங்களில் விளக்கானது எரியும் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனால் வீட்டில் இருக்கும் ஒரு மின் விளக்கு எரியாமல் இருந்தாலும் பிற விளக்குகள் எரிக்கின்றன. மேலும் தொடர் இணைப்பில் உள்ள மின் விளக்குகளைப் போல பக்க இணைப்பில் மின் விளக்குகள் மங்கி எரிவதில்லை. சரியா? பக்க இணைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக தான் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் ஒரு மின் சுற்று பாதையில் இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு தான் அனைத்து மின் சுற்றுகளிலும் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா V ஆனது மாறாமல் எல்லா சுற்றுப்பாதைகளிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். 3 மின்விளக்குகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். ஒவ்வொரு மின்விளக்குகளுக்கு இடையே V என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின்விளக்கிலும் I1, I2, I3 என்ற மின்னோட்டங்கள் பாய்வதையும் எடுத்துக்கொண்டால் மின்கலத்திலிருந்து பாயும் மின்னோட்டமானது I 3 மின்தடைகளின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது இங்கே V அப்படியே தான் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் I மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ நம்ம I என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சமமாக இருக்கிறதுக்காக I சமம் I1 + I2 + I3 அப்படின்னு போடுறோம். சரியா? இதுதான் பக்க இணைப்பிலுடைய மின் சுற்று. இதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். தொடர் மற்றும் பக்க இணைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. வேறுபாடுனாவே அட்டவணை போட்டு தான் எழுதணும். தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும். தொடர் இணைப்பில் பார்த்தோம் அப்படின்னா I சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்க இணைப்பில் பாருங்கள், ஒவ்வொரு சுற்றிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலத்தில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ I = I1 + I2 + I3 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். மின் சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தின் கூடுதல் மின்கலத்தின் மின் அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா V = V1 + V2 + V3 இருக்குது. பக்க இணைப்பில் பார்த்தோம்னா மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே V சமமாக இருக்குது. சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். சரியா? தொடர்ச்சியாக இணைச்சிருப்பாங்க. பக்க இணைப்பில் அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். கடைசி பாயிண்ட் பாருங்கள். ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் பாயாது. ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த தொடர் இணைப்பு சுற்றும் பக்க இணைப்பு சுற்றும் முக்கியமான வேறுபாடு. அதனால் இதை படித்து எழுதி பாருங்கள். 5 மதிப்பெண் வினாக்களை வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள். மின்னோட்டத்தின் விளைவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதை நம்ம 7ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம்.
இவை மின்னோட்டத்தின் விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரியா? மின்னோட்டத்தின் இந்த விளைவால் மின்னாற்றலானது வெப்ப ஆற்றல், இயந்திர ஆற்றல், காந்த ஆற்றல், வேதியாற்றல் என பல்வேறு ஆற்றலாக மாற்றமடைகின்றன. சரியா? அப்போ மின்னாற்றலானது பல்வேறு வகையான ஆற்றலாக மாற்றமடைகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நம்ம பார்க்கக்கூடியது மின்னோட்டத்தின் வேதி விளைவு. செயல்பாடு 5 மூலயமா ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த படத்தை கவனிச்சுக்கோங்க. 2 சிறிய கம்பி துண்டுகள், ஒரு ஒளி உமிழ் டயோட் அதாவது LED பல்ப் எடுத்துக்கோங்க மற்றும் ஒரு மின்கலம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு எளிய மின்சுற்றை அமைக்கவும். சரியா? ஒரு சிம்பிளான சர்க்யூட் வந்து போடுறீங்க. ஒரு முகவையில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டியவாறு கம்பி துண்டுகள் முகவைக்குள் வைக்கவும். இப்போது ஒளி உமிழ் டயோடு ஒளிகிறதா? இந்த செயல்பாடுகளிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறாய்? சரியா? அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உலோகங்கள் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கூடிய நீர் கூட என்னாகுது? மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க கவனிங்க. உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் என்பதை நாம் அறிவோம். இந்த செயல்பாட்டின் மூலம் திரவப் பொருட்களும் மின்சாரத்தை கடத்தும் என்பதை நாம் அறிய முடிகிறது. கரைசல் ஒன்றின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது கரைசலில் சில வேதிவினைகள் உண்டாகின்றன. சரியா? சில வேதிவினைகள் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேதிவினைகள் மின்சாரத்தை கடத்தும் எலக்ட்ரான்களை உண்டு பண்ணுகின்றன. சரியா? இதுதான் மின்சாரத்தை கடத்தக்கூடிய எலக்ட்ரான்களை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறோம். இதுவே மின்னோட்டத்தின் வேதி விளைவு ஆகும். சரியா? கரைசலின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர் மற்றும் எதிர் மின் அயனிகளாக வேதி சிதைவடைந்து மின்னார் பகுத்தல் எனப்படும். சரியா? அப்போ கரைசலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா நேர் மற்றும் எதிர்மின் அயனியாக சிதைவடையுது. அதுக்கு பேர் தான் மின்னார் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? மின்னார் பகுத்தல் பல்வேறு துறைகளில் பயன்படுகின்றன. உலோகங்களை அவற்றின் தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மைப்படுத்துதலில் மின்னார் பகுத்தல் முறை பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? அப்போ தாது பொருட்கள்லேருந்து பிரித்தெடுக்கிறதும் சரி, அதை தூய்மைப்படுத்துறதும் சரி, மின்னார் பகுத்தல் முறை பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறோம். மின்னார் பகுத்தலின் மிக முக்கியமான பயன் மின்முலாம் பூசுதல் ஆகும். இந்த மின்முலாம் பூசுதல்னால் என்னன்னாக்க எலக்ட்ரோபிளேட்டிங் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகம் மேலே படிய சேர்த்துக்கு பேர் தான் மின்முலாம் பூசுதல். சரியா? கவனிங்க கொடுத்துருக்காங்க, அலைன் பண்ணிக்கோங்க. மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு மின்முலாம் பூசுதல் ஆகும். சரியா? மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல் எனப்படும். சரியா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? மின்முலாம் பூசுதல்னா உலோகத்தினுடைய மேற்பரப்பில் இன்னொரு உலோகத்தை வந்து படிய வைக்கிறதுக்கு பேர் தான் மின்முலாம் பூசுதல். கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்முலாம் பூசுதல் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. உறுதித்தன்மைக்காக பாலங்கள் மற்றும் வாகனங்களில் நாம் இரும்பினை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இரும்பின் மீது அரிமானம் ஏற்பட்டு அது துருப்பிடிக்கிறது இல்லையா? இரும்பு சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிடுது. இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது துத்தநாக படலம் பூசப்படுகிறது. சரியா? அதுபோல் குரோமியம் பளபளப்பு தன்மை உடையது. அது எளிதில் துருப்பிடிப்பதில்லை. எளிதில் அதன் மீது கீறல் விழாது. ஆனால் குரோமியம் விலை உயர்ந்தது. சரியா? அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. மேலும் குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலும் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு அதிக செலவு ஏற்படும். எனவே வாகனங்களின் உதிரி பாகங்கள், குழாய்கள், எரிவாயு எரிகலன்கள், மிதிவண்டியின் கைப்பிடிகள், வாகனங்களின் சக்கரங்கள் ஆகியவற்றை விலை மலிவான உலோகத்தால் செய்து பிறகு அதன் மீது குரோமியம் மேற்பூச்சாக பூசப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ மலிவான உலோகத்தின் மீது விலை உயர்ந்த உலோகத்தை மேற்பூச்சு செய்யறதுக்கு பேர் தான் மின்முலாம் பூசுதல். ஓகேவா? அடுத்து பாருங்கள். கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதில் நகரும் எலக்ட்ரான்களுக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கும் இடையே குறிப்பிட்டதகுந்த அளவில் உராய்வு நடைபெறும். இந்த நிகழ்வின் போது மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றமடைகின்றன. இதுவே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஆகும். அவ்வாறு உருவாகும் வெப்பத்தின் அளவு அக்கம்பியால் வழங்கப்பட்ட மின்தடையை பொறுத்து அமையும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவானது நம்ம எடுத்துக்கொண்ட கம்பியால் வழங்கப்பட்ட மின்தடையை பொறுத்து அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தாமிர கம்பி குறைந்த அளவு மின்தடையை கொண்டிருப்பதால் அது எளிதில் வெப்பமடைவதில்லை. அதேவேளை மின்விளக்குகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம் ஆகியவற்றால் ஆன மெல்லிய கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ளன. சரியா? அது என்னாகும்? சீக்கிரமாக வெப்பமடையும். சரியா? எனவே அவை எளிதில் வெப்பமடைகின்றன. இதனால் தான் டங்ஸ்டன் கம்பியை மின் விளக்குகளிலும் நிக்ரோம் கம்பியை பொருட்களை வெப்பப்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் பயன்படுத்துகின்றோம். மின்சாரத்தின் வெப்ப விளைவினை பல்வேறு சாதனங்களில் காண முடியும். அவற்றுள் சில
கீழே தரப்பட்டுள்ளன. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது மின் உருகி, அதாவது ஃபியூஸ். ஓகேவா? குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளீயம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின் உருகியாகும். சரியா? இதனை மின் சுற்றுகளில் இணைக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அதிக அளவிலான மின்னோட்டம் அதன் வழியாக பாயும் போது அது சூடாகி உருகிவிடும். அதனாலும் கட்டாயி போயிடும். இது குறைந்த உருகுநிலை கொண்டுள்ளதால் எளிதில் உருகி மின் சுற்றை திறந்த சுற்றாக்கிவிடும். அப்போ என்னாகும்? சர்க்கியூட்டு ஆஃப் ஆகி போயிடும். இதனால் மின் சாதனங்கள் பழுதாவது தவிர்க்கப்படுகின்றன. சரியா? அப்போ சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மின் உருகியை மின் சாதனங்களை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மின் சமையற்கலன் பாருங்கள். மின் சமையற்கலனுக்குள் இருக்கும் கம்பி சுருளில் மின்னோட்டம் பாயும் போது அது சூடாவதால் சமையற்கலனில் சூடாகிறது. இதனால் வெளிப்படும் வெப்ப ஆற்றலை வெப்ப கடத்தல் மூலமாக சமையற்கலன் பெறுகிறது. சரியா? அப்போ சமையற்கலனில் பார்த்தோம் அப்படின்னா கம்பி சுருளில் மின்னோட்டம் பாயும் போது சூடாகுது. அதன் மூலியமாக தான் வெப்ப ஆற்றலை வெப்ப கடத்தல் மூலமாக வெப்ப சமையற்கலன் பெறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? மின் கொதிக்கலன் பாருங்கள். கொதிக்கலனின் அடிப்பகுதியில் வெப்பமேற்றும் சாதனம் வைக்கப்பட்டிருக்கும். வெப்பமேற்றும் சாதனத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம் திரவம் முழுவதும் வெப்பச்சலனம் மூலம் பரவுகின்றன. சரியா? அப்போ திரவம் முழுவதுமே வெப்பமாக மாறதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா வெப்பச்சலன முறை தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அடுத்து பாருங்கள், மின் இஸ்திரி பெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அயன் பாக்ஸு. வெப்பமேற்றும் சாதனத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது உருவாகும் வெப்பமானது அடிப்பகுதியில் உள்ள கனமான உலோக பட்டைக்கு கடத்தப்படுகிறது. அப்போ வெப்பமானது எங்கே கடத்தப்படுது? அயன் பாக்ஸோடைய உலோக பட்டை கடத்தப்படுகிறது. இதனால் அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இந்த வெப்ப ஆற்றல் ஆடைகளை தேய்க்க உதவுகிறது. அதனால தான் நம்ம அயன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதோட நம்ம பாடத்தினுடைய பகுதி முடியுது. அடுத்த பாடப்பகுதியில் நாம் மதிப்பீடு பகுதியை நம்ம பார்க்கலாம். நன்றி.